பௌத்த கல்விக்கான விக்கிரமசீலம் மடாலயத்தை உருவாக்கியவர் யார்? ஆப்ஷன்ஸ்: கோபாலர், குமாரகுப்தர், பக்தியார் கில்ஜி, தர்மபாலர். இந்த கேள்விக்கான சரியான பதில் தர்மபாலர். இந்தியாவில் அதிக சர்க்கரை உற்பத்தி செய்யும் மாநிலம் எது? ஆப்ஷன்ஸ்: ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, பீகார், அசாம். இந்த கேள்விக்கான சரியான பதில் மகாராஷ்டிரா. இந்தியாவின் மிகப்பெரிய பருத்தி உற்பத்தி மையம் எங்கே உள்ளது? ஆப்ஷன்ஸ்: குஜராத், தெலுங்கானா, கர்நாடகா, மத்திய பிரதேசம். இந்த கேள்விக்கான சரியான பதில் குஜராத். இந்தியாவில் காட்டுக்கடுகு மற்றும் கடுகு அதிகம் உற்பத்தி செய்யும் மாநிலம் எது? ஆப்ஷன்ஸ்: ராஜஸ்தான், மேற்கு வங்காளம், கர்நாடகா, பீகார். இந்த கேள்விக்கான சரியான பதில் ராஜஸ்தான். இந்தியாவில் பால் உற்பத்தியில் முதலிடம் உள்ள மாநிலம் இது? ஆப்ஷன்ஸ்: ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், பீகார், குஜராத். இந்த கேள்விக்கான சரியான பதில் உத்தரப்பிரதேசம். உலகில் அதிகம் பால் உற்பத்தி செய்யும் நாடு எது? ஆப்ஷன்ஸ்: டென்மார்க், இத்தாலி, இந்தியா, சீனா. இந்த கேள்விக்கான சரியான பதில் இந்தியா. இந்தியாவில் அதிக அரிசி உற்பத்தி செய்யும் மாநிலம் எது? ஆப்ஷன்ஸ்: ராஜஸ்தான், மேற்கு வங்காளம், கர்நாடகா, பீகார். இந்த கேள்விக்கான சரியான பதில் மேற்கு வங்காளம். இந்தியாவில் கோதுமை அதிகம் உற்பத்தி செய்யும் மாநிலம் எது? ஆப்ஷன்ஸ்: பஞ்சாப், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம். இந்த கேள்விக்கான சரியான பதில் உத்தரப்பிரதேசம். இந்திய அமைதியின்மையின் தந்தை யாருடைய புத்தகம்? ஆப்ஷன்ஸ்: கோபாலகிருஷ்ண கோகலே, பாலகங்காதர திலகர், மகாத்மா காந்தி, சுபாஷ் சந்திர போஸ். இந்த கேள்விக்கான சரியான பதில் பாலகங்காதர திலகர். கீழ்கண்டவர்களில் யார் இந்திய நெப்போலியன் என்று அழைக்கப்படுகிறார்? ஆப்ஷன்ஸ்: சந்திரகுப்தர், சமுத்திரகுப்தர், சிவாஜி, அசோகர். இந்த கேள்விக்கான சரியான பதில் சந்திரகுப்தர். ஐனி அக்பரி மற்றும் அக்பர்நாமா போன்ற நூல்களின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன்ஸ்: பெரிஸ்டா, அபுல் பாசல், நிஜாமுதீன் அகமது, தாரிக்கி பதானி. இந்த கேள்விக்கான சரியான பதில் அபுல் பாசல்.